கனிமொழி அவர்கள் எல்லாம் உதவிகள் நிறைய ஊருக்குள்ள நடைமுறை சொன்னாங்க. அந்த அம்மா முதல்ல வாக்கு நிறைவேற்ற சொல்லுங்க. இந்த ஊழல் சாராயத்தை குடிச்சிட்டு தான் குற்றங்கள் நிறைய நாட்டில் நடப்பாடுது. பாவம் குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாட்டு நல்லா இருக்கணும்னா இந்த டாஸ்மார்க் முதல்ல மூடுங்க. உங்க வருமானத்தை வேற வழியில பாருங்க. உங்க வீட்டில் உள்ள பணத்தை கூட எடுத்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு மட்டும் ஜமத்தியம் பண்ணாதீங்க. எல்லாம் தூத்துக்குடி எம்பி இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களோட அண்ணா ஆட்சியில் இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா? அப்படி இல்லை. இளம் விதவைகளோட இப்போ இளம் குடிகாரர்கள் தான் அதிகமாயிட்டாங்க. அண்ணங்காரு மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபா தங்க தமிழ் செல்வன்ட்டு ஒரு திட்டத்தில் அவங்க 1000 ரூபா கொடுக்காங்க. அந்த 1000 ரூபா அவங்களோட வீட்டிலேருந்து அப்பா சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாக அங்கே தான் டாஸ்மாக் தான் போகுது. பையனுக்கு ஸ்கூலில் கொடுக்குற ரூபாயும் இங்கே தான் வருது. இப்படி எல்லா பணத்தையும் வாங்கிட்டு கடைசியில் அவங்கள கோணத்தோடு தான் விட்டுருவாங்க போல். நாட்டில் அந்த காலத்தில் குடியானவன் சொல்லுவாங்க. இப்போ உண்மையிலே நாம் எல்லாரும் குடியார நாட்டில் தான் உட்காந்துருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு வேணும். கண்டிப்பாக இந்த ஸ்டாலின் பதவி விலகணும். ஊழல் ஆட்சி ஒழியணும். 1000 கோடி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் ஈடி சொல்லுது இதில் இல்லை, இன்னும் நிறையா இருக்கும், 40,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிடிச்ச பீடை. இந்த பீடை ஆட்சி ஒழிஞ்சா